ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் வந்து லைனிங் ப்ளவுஸ் கட் பண்ணுறதுக்கு ஈஸி மெத்தடில் பார்க்க போகிறோம். 1/4 இன்ச்சு முதல்ல கைக்கு மார்க் பண்ணிக்கோங்க மடக்கிறதுக்கு. அதுக்கப்புறமேட்டுக்கா இது வந்து 3/4. இந்த கை வந்து அவங்களுக்கு நம்ம நல்லா சுருக்கம் இல்லாமல் நவுத்தி வச்சுன்னு ஷோல்டரில் அளவு எடுத்துன்னு ஷோல்டர்லேருந்து 1/4 இன்ச்சு மேலே, அதே மாதிரி நம்ம ஜாயின் பண்ணுற மாதிரிங்க அங்கே அளவு அதை விட 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா, எல்லாத்துலேயுமே 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. எடுத்து மார்க் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. முன்பக்கம் பின்பக்கம் ரெண்டுத்தையும் சேர்த்து கட் பண்ணிக்கோங்க. நான் அப்படி தான் கட் பண்ணிக்குவேன். கட் பண்ணி டாட் கட் பண்ணிக்குவேன். அப்படின்னும் போது எனக்கு வந்து தைக்கிறப்போ வந்து கட்டிங் அவ்வளோவும் இருக்காது. நான் மண்ணிட்டு எடுத்து எடுத்து டிச் பண்ணினே இருந்துருவேன் நான். நீங்களும் அது மாதிரி பண்ணுங்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். கட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு டாட் பண்ணிக்கோங்க. அது ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு. அப்புறம் வந்து அதை அப்படியே நம்ம 2ஆக மடக்கி போட்டு ஒரு 1.25 இன்ச்சு இருக்கும். இதில் ஒரு 1.5 இன்ச்சு கூட எடுத்துக்கோங்க தாராளமாக. அப்போ வந்து நம்மளுக்கு பேக் சைடு வந்து இடுப்பாண்ட மடிக்கிறதுக்கு வந்து நல்லா இருக்கும். மடிப்பு வந்து நல்லா திக்னஸாக இருக்கும் நம்மளுக்கு. இது வந்து பேக் சைடு ஊக்கு தான் வச்சு எனக்கு தைக்க சொல்லியிருக்காங்க. அதோடைய அளவு அதே மாதிரி நீங்கள் எங்கே அளவு எடுத்தாலும் 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வந்து தைக்கும் போது பயம் இல்லாமல் தைக்கலாம். இறக்கம் இருக்கும், எல்லாமே இருக்கும். 1/4 இன்ச்சு கம்மியாக எடுத்தால் நம்ம இருக்கிற இறக்கத்தை விட 1/4 இன்ச்சு கம்மியாகிடும். இப்போ வந்து நான் பேக் சைடு மார்க் பண்ணிட்டேன். இப்போ வந்து ஃப்ரண்ட் சைடு நம்ம மார்க் எடுக்கணும், அளவு எடுக்கும்போது நம்மளுடைய அளவு ப்ளவுஸை 4ஆக மடித்து போட்டுக்கோங்க. மடித்து போட்டு வச்சு ஒப்பாக அளவு எடுக்கும்போது நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். பாருங்கள், அளவு ப்ளவுஸ் வந்து கொஞ்சம் சுருக்கம் இல்லாமல் நீங்கள் ஒன்று பண்ணுங்கள். அளவு ப்ளவுஸ் வந்து லைனிங் ப்ளவுஸுக்கு லைனிங் அளவு ப்ளவுஸ் வாங்கிக்கோங்க. காட்டன் ப்ளவுஸ்க்கு காட்டன் அளவு ப்ளவுஸ் வாங்கிக்கோங்க. அப்போ வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நான் வந்து எப்பயுமே ஷோல்டர் அளவு வந்து பாருங்கள், நமக்கு அதையே ஒப்பாக ஆக்கி வச்சு ஷோல்டர் அளவு எடுத்துக்குவேன். ஃபஸ்ட்டு வந்து கழுத்தாண்டு இருக்கிற அளவுக்கு வந்து 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுக்க மாட்டேன். கை ஜாயின் பண்ணுற இடத்துல இருக்கிற அளவுக்கு வந்து நான் 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுத்துக்குவேன். இப்போ வந்து நம்ம முன்பக்கம் கட் பண்ணுறோம். முன்பக்கம் வந்து பட்டி பீஸ் கட் பண்ணி எடுத்துட்டு நம்ம வந்து பின்னாடி பேக் சைடு ஊக்ஸ் வைக்க போகிறோம். அப்படின்னும் போது பின்னாடி பட்டி வந்து நம்ம 2ஆக கட் பண்ணாமல் அப்படியே பட்டியை ஜாயின் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அக்குள் பீஸுக்கும் 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. ஆம்கோல் நான் வந்து உங்களுக்கு சரியாக புரியணும்னு சொல்லிட்டு சொல்கிறேன். முன்கழுத்து ரவுண்ட் பண்ணிக்கோங்க. எல்லா அளவுலுமே ஒரு 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்கன்னும் போது வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து பட்டி அளவு எடுத்துக்கோங்க. ஷோல்டர்லேருந்து கீழே வந்து நான் பட்டி அளவு எடுத்துகிட்டு 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுப்பேன். அதோடைய அளவு எப்படி இருக்குதுன்னு பார்த்து எடுப்பேன். அதிகமாக இருந்துச்சுன்னா நான் கம்மியாக எடுப்பேன். கம்மியாக இருந்துச்சுன்னா அதில் இருக்கிற அளவே நான் எடுத்துக்குவேன். அப்படின்னும் போது இதுக்கு வந்து நம்ம லைட்டாக எடுத்தால் போதும். 1 இன்ச்சு எடுக்கணும்னு சொல்லிட்டு இது கிடையாது. இப்போ வந்து பட்டி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பட்டி கட் பண்ணி எடுத்துட்டு முன்கழுத்தை கட் பண்ணி எடுங்க. முன்கழுத்து கட் பண்ணிவிட்டு பின்னாடி பேக் சைடு வந்து மார்க் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. எல்லாமே ஈஸியாக தாங்க இருக்குமே. நாம் வந்து ட்ரை பண்ணால் சரிங்க. எப்பயுமே ஒரு நாளில் எதையுமே நம்மளால் கற்றுக்க முடியாது. குறைஞ்சபட்சம் ஒரு 1 மந்த்துனா போங்க. பக்கத்தில் எங்கன்னா டைலரிங் கிளாஸ் சொல்லி கொடுத்தா மட்டும்தான் நம்மளால் போய் நேரடியாக டைலரிங் கற்றுக்க முடியும். இல்லைனா நம்மக்கிட்ட எதுனா ஒரு பழைய மிஷின் இருந்து நம்ம கற்றுக்கினா டைலரிங் கற்றுக்க முடியும். மிஷின் எதுவுமே இல்லாமல் நம்ம செல்லை பார்த்து மட்டும் ட்ரை பண்ணலான்னா ட்ரை பண்ண முடியாது. நான் வந்து இதோடைய டீச்சிங் நல்லா சூப்பராக இருந்துச்சு, அவங்களுக்கு கரெக்டாகவும் இருந்துச்சு. ஆனால் என்னால் டீச்சிங் வீடியோ போட முடியல, ப்ராப்ளம் நிறைய. என்னால் வீடியோவும் ரொம்ப நாள் ஆகிடுச்சி போட்டு. சாரிப்பா. நான் அதுக்கப்புறமேட்டுக்கா நிறைய ப்ளவுஸ் தைச்சேன். கல்யாணத்து ப்ளவுஸ் தைச்சேன், ஃபங்க்ஷனுக்கு தைச்சேன், நிறைய மாடல் ப்ளவுஸுங்க தைச்சேன். ஆனால் எந்த ஒரு வீடியோவுமே என்னால் எடுக்க முடியல. ஒரு சந்தோஷமான விஷயம், வீடியோ போடலைனாலும் வீடியோ போட முடியல. ஆனால் இதோடைய ஸ்டிச்சிங் வீடியோ நல்லா இருந்துச்சு. புது டிசைன், எனக்கு இது வரைக்கும் தெரியாத டிசைன் தான் நான் ட்ரை பண்ணி அவங்களுக்கு கொடுத்தேன். கொடுக்க பார்த்தா அவங்க வந்து பெங்களூர்லேருந்து வந்திருந்தாங்க.
பெங்களூர்லேருந்து வந்திருந்த போது நான் அப்பயே நினச்சேன், இது இவங்க எங்கேருந்து வந்திருக்காங்க. நம்ம கிராமத்தில் தைக்கிறவங்களுக்கும் அங்கே டவுனில் தைக்கிறவங்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். எப்படி உங்களுக்கு நம்ம ஸ்டிச் பண்ணி கொடுக்குறதுன்னு எனக்கு புரியல. ஆனால் நான் அவங்களுக்கு தைச்சி கொடுத்தேன். பேக் சைடு ஊக்கு வச்சு தைச்சி கொடுத்தேன். ஆனால் இருக்கிறதுலே ரொம்ப ஈஸியாக தான் இருந்துச்சு. அவங்க ஆள் கொஞ்சம் அவ்வளோவும் இல்லை. ஒரு 38 சைஸ் ப்ளவுஸ் இருக்கும், அவ்வளோதான் இருக்கும். 38 இல்லை 36 தான் இருக்கும். நல்லா இருந்துச்சு. இது மட்டும் இல்லை, நிச்சயத்து ப்ளவுஸ் தைச்சேன், கொஞ்சம் கல்யாணத்து ப்ளவுஸும் தைச்சேன். அவங்க எல்லாருமே நல்லா இருக்குதுக்கா அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் என்னால் எந்த விஷயத்தையுமே உங்கள் கூட ஷேர் பண்ண முடியல. ஒரு நல்ல விஷயம் நடக்குன்னும் போது ஒரு கெட்ட விஷயமும் நடக்குதுன்னும் போது நம்மளால் ரெண்டுத்தையுமே ஷேர் பண்ண முடியல. வீடியோ போட ரொம்ப லேட் ஆயிடுச்சிங்க. அடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு நான் ஒரு ஃப்ராக் வந்து ஒரு அம்மாவுக்கும் ஒரு குழந்தைக்கும் ஃப்ராக் தைக்க சொன்னாங்க. அந்த வீடியோ கட்டிங் வீடியோ, ஸ்டிச்சிங் வீடியோ எல்லாமே உங்களுக்கு போடுறேன். இந்த லைனிங் ப்ளவுஸ் வந்து நீங்கள் பொறுமையாக பார்த்தீங்கன்னா இதை ஈஸியாக கட் பண்ணலாம். கட் பண்ணி எடுத்துக்கின்னு நம்ம காட்டன் ப்ளவுஸை விட நம்ம லைனிங் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்கு அவ்வளோ ஈஸியாக இருக்கும். நான் இதுக்கு வந்து லைனிங் அவங்களே எடுத்து கொடுத்துட்டாங்க. நான் 250 ரூபா வாங்கினேன். இது அவங்களுக்கு நான் தைச்சி கொடுத்துட்டு அவ்வளோ நல்லா இருந்துச்சுன்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லை, இவங்க சொல்லி எனக்கு நிறைய பேர் வந்தாங்க தைக்கிறதுக்கு. கஸ்டமர் நிறைய அமுச்சு விட்டுருந்தாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அவங்கக்கிட்ட. அவங்களுக்கு நான் ஃபோன் பண்ணி அக்கா நன்றிக்கா அப்படின்னு சொன்னேன். இதுக்கு போய் என்னம்மா இருக்குது, நீ தைச்சி கொடுத்தது நல்லா இருந்துச்சு, அதனால் நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. என்னுடைய டைலரிங் வீடியோ பிடிச்சிருந்தா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாய்.